வெல்கம் டு FoodieParu சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு வடை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் கடலை பருப்பை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து 6 பல் பூண்டு, 6-7 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதெல்லாத்தையும் இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், வடையோட சேர்த்து ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து எடுத்து வச்சிருந்த கடலை பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் 1 கப் ஆனியன், சின்ன சின்னதாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஷேப் பண்ணியாச்சு. இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் FoodieParu சேனல்.